ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாலிட்டி அரசியலமைப்பு பற்றின தகவல் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். வெல்கம் டு டிசிஆர் அகாடமி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அரசியல் நிர்ணய சபை, அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி, இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபை, அதாவது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி அப்படின்னா என்ன, இது எதுக்காக உருவாக்கப்பட்டது? இப்போ அரசியல் நிர்ணய சபை எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, நமக்கு ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு சில தலைவர்களாம் சேர்ந்து பேசணும். அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த அரசியல் நிர்ணய சபை. இந்த அரசியல் நிர்ணய சபை வரைவு குழுன்னு ஒரு குழுவை உருவாக்கும். அந்த குழுக்கள்லாம் சேர்ந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவாங்க. ஸோ அந்த ஒரு பேசிக் கான்செப்டுக்காக தான் வந்து அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. அது வந்து இந்தியர்களால் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல எம்என் ராய் 1934 கூறியிருப்பார். அதற்கு அப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் அரசியல் நிர்ணய சபை தேவை வேண்டும் என அதிகாரப்பூர்வமாக முதலில் அறிவித்தவர்கள் அவர்கள்தான். அதுக்கப்புறம் 1946 பிரிட்டிஷில் பிரதமர் வந்து எலெக்ஷன் இருந்துச்சு. அதில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றவுடன் கிளாமண்ட் அட்லி என்பவர் பதவியேற்பார். பதவியேற்ற அவர் அவருடைய கேபினட் அமைச்சரவையில் இருந்தவர்களை, அதாவது 3 பேரை, லாரன்ஸை வந்து தலைவராக கொண்டு கிரிப்ஸ் அண்ட் அலெக்சாண்டர் 2 பேரும் மார்ச் 24 நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க. அப்போது நமது நாட்டின் வைஸ்ராயாக வேவல்ஸ் பிரபு இருந்தார். இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்குவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டவர்கள் இந்திய நேஷனல் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், அப்புறம் வந்து 2 பேரும், அதில் இந்த கேபினட் மிஷனும் இருந்திருக்காங்க. 1946 மே 16 இவங்க 3 பேரும், அதாவது இந்திய நேஷனல் காங்கிரஸ், அதுக்கப்புறம் நம்ம முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் இந்த கேபினட் மிஷன், இந்த 3 பேரும் சேர்ந்து பேசி ஒரு பரிந்துரையை கொடுக்குறாங்க. செப்டம்பர் 2, 1946 ஒரு இடைக்கால அரசாங்கம், அதாவது இன்டரிம் கவர்மெண்ட் ஒன்று உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு வைஸ்ராய் தலைவராகவும் ஜவஹர்லால் நேரு வந்து துணைத் தலைவராகவும் பிரதமராகவும் கொண்டு வந்த அரசாங்கம் வந்து அமையும் சொல்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் வச்சு அந்த நிர்ணய சபையை ஏற்படுத்தி இந்த நிர்ணய சபை மூலமாக அரசியல் அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சரி, இந்த எலெக்ஷன் வைக்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த எலெக்ஷன் டேட்டை வந்து அறிவிக்கிறாங்க. அது எப்போ அப்படின்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட். 1946 ஜூலையும் ஆகஸ்ட்லேயும் அந்த நிர்ணய சபை தேர்தல் வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு எலெக்ஷன் எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ 10 லட்சம் மக்களுக்கு, அதாவது 1 மில்லியன் மக்களுக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கணும் முடிவு பண்ணுறாங்க. அதில் 296 வந்து
பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்தும் 93 வந்து மன்னராட்சியில் இருந்தும் சுதேச மன்னராட்சியில் இருந்தும் எடுத்து ஆட்சி நிர்ணய சபையை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அதில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ அப்படின்னா 389. சரி, அந்த 296ல் எவ்வளோ வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருப்பாங்க? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 208. முஸ்லீம் வந்து 73, மற்றவர்கள் வந்து 15. சரிங்களா? இப்போ இந்த அரசியல் நிர்ணய சபையில் 2 பேர் வந்து இடம் பெற்றிருக்க மாட்டாங்க. யார் யார் அப்படின்னா முக்கியமான தலைவர்கள் யார் யார் அப்படின்னா காந்தியும் முகமது ஜின்னாவும். ஆனால் இந்த அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்ற பெண்கள் எவ்வளோ பேர் அப்படின்னா 15 பெண்கள் அதில் இடம்பெற்றிருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையினுக்கு சின்னம்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த சின்னம் வந்து யானை சின்னத்தை கொடுத்துருக்காங்க. பிரிக்கப்பட்ட இந்தியாவின் மொத்த அப்புறம் வந்து இந்தியாவை பிரித்ததுக்கப்புறமா, பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ இருந்தது, பிரித்ததுக்கு அப்புறம் 299 ஆயிடுச்சு. பிரிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 389. பிரித்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது? 299. அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவில் 229, மன்னராட்சியில் 70. அந்த அப்புறம் பார்த்தோம்ல 296 பிரிட்டிஷ் இந்தியாவில், அதில் 4 வந்து முதன்மை ஆணையர் மாகாணம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டெல்லி, அஜ்மீர், கூர்க், பலுச்சிஸ்தான், இந்த 4 இடத்தையும் அந்த 4 அந்த முதன்மை ஆணையர் மாகாணமாக சொல்லியிருந்திருப்பாங்க. மீது 292 தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியா மாகாணமாக இருக்கும். அப்புறம் பார்த்ததில்ல. இப்போ வந்து பிரிக்கப்பட்ட இந்தியாவில் 299 பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்கிறாங்க. 229 வந்து 209 மொத்த உறுப்பினர்களில் 229 பிரிட்டிஷ் இந்தியானும் மன்னராட்சி 70ன்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு இதை வந்து உருவாக்கிடுறாங்க. அந்த நிர்ணய சபை வந்து நவம்பர் மாதம், ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து தேர்தல் வச்சு நவம்பரில் வந்து நிர்ணய சபை ஏற்படுத்திடுறாங்க. ஏற்படுத்தினதுக்கப்புறம் டிசம்பர் 9, 1946 இந்திய அரசியல் நிர்ணய சபையில் முதல் கூட்டம் நடைபெற்றது. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் முதல் கூட்டம் நடைபெறுது. அந்த டிசம்பர் 11, 1946 அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் தலைவராக ராஜேந்திர பிரசாத்தும் துணைத் தலைவராக கிருஷ்ணமாச்சாரியும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். டிசம்பர் 13, 1946 ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு பரிந்துரை தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் முன்மொழிந்தார். பரிந்துரை தீர்மானம்னா அப்ஜெக்டிவ் ரீசொல்யூஷன். இதை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சொல்கிறாரு. அந்த தீர்மானம் ஜனவரி 22, 1947 அரசியல் நிர்ணய சபையால் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்புறம் வந்து மவுண்ட் பேட்டன் திட்டம், இந்திய பிரிவினை திட்டம் சொல்லுவாங்க. ஜூன் 3, 1947 இத்திட்டத்தின்படி ஜூலை 18, 1947 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இந்திய சுதந்திர சட்டம் இயற்றப்பட்டது. இச்சட்டத்தின்படி ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கும் ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கும் சுதந்திரம் கிடைத்தது. நீங்கள் இப்போ எல்லாரும் இந்த கேள்விகளை உங்கள் மனசுக்குள்ளே கேட்டு பார்த்துக்கோங்க. அரசியல் நிர்ணய சபை அப்படின்னா என்ன? சரி, எப்படி உருவாக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். யோசிச்சு பாருங்கள். யாரால் உருவாக்கப்பட்டது? எப்பொழுது உருவாக்கப்பட்டது? உருவானதுக்கு நோக்கம் என்ன? இப்போ நானே ஆன்சர் சொல்கிறேன், கேளுங்க. அரசியல் நிர்ணய சபை என்றால் என்ன? அது வந்து ஒரு சபை, நம்ம நாட்டில் உள்ள ஒரு முக்கியமான தலைவர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சபை. அதுதான் வந்து அந்த நம்ம நாட்டோடைய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கு மற்றும் மற்ற விஷயங்களை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது. அது எப்படி உருவாக்கப்பட்டது? அது கேபினட் மிஷன் ஒன்று வந்தாங்க. அவங்க மூலமாக நம்ம நாட்டில் எலெக்ஷன் வச்சு மறைமுகம் தேர்தல் மூலமாகவும், அப்புறம் வந்து அந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஓட்டு மூலமாக
தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபை யாரால் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, அது வந்து கேபினட் தூதுக்குழுவால் தான் வந்து அந்த உருவாக்கப்பட்டிருக்கும். எப்பொழுது உருவாக்கப்பட்டது? எப்போ உருவாக்கப்பட்டது? நவம்பர் மாதம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் டிசம்பர் 9, 11, 13 இந்த 3 வந்து ஒரு முக்கியமான இதாக ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. சச்சினாத சிங்கை 9ல் சொல்லியிருப்பானுங்க. அவர் இறந்ததுக்கப்புறமா 11ல் ராஜேந்திர பிரசாத்தும் கிருஷ்ணமாச்சாரி வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 13ல் நேரு வந்து பரிந்துரை தீர்மானத்தை கொண்டு வருவார். அது உருவானதுக்கு நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, அதுதான் அரசியலமைப்பை உருவாக்கணும். அதுதான் அதோட மெயின் நோக்கமே. நாளைக்கு குழுக்கள், இந்த கமிட்டி இதை பற்றி பார்ப்போம். ஷார்ட்கட்ஸோட ரொம்ப அழகாக பார்ப்போம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் இருக்குது, டெலகிராம் இருக்குது. அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி இன்றைக்கி நடத்தக்கூடிய இந்த சப்ஜெக்ட் கொஷின்ஸை டெஸ்ட் வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கீழே அந்த கொஷினை இன்றைக்கி வச்ச கொஷினை அதில் கீழே லிங்க் பண்ணியிருக்கிறேன். கூகுள் ஃபார்மோடு லிங்க் பண்ணியிருக்கிறேன். அதையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் கொஷின் போடுறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.